எல்லோருக்கும் வணக்கம். தம்பி, நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வெறும் 20 பாயிண்ட் தான் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட் இறக்கம். அதெல்லாம் முக்கியம் கிடையாது. 26,000க்கு மேலே நிஃப்டி இருக்கிறதா ரொம்ப முக்கியம். நண்பர்களே, நம்மளுடைய மனசு ரொம்ப டல்லாக ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 20-30% லாஸ்னாவே கண்டிப்பாக ஒரு மாதிரி மனசு டல்லாகிடும். நீங்கள் யாராவது இந்த மாதிரி 60% இறங்கின ஷேரில் சிக்கியிருக்கிறீங்களா? நான்லாம் ஒரு காலத்தில் ஏதாவது இறங்கிய பங்குல மாட்டியிருந்திருப்பேன். ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஏதாவது ஒரு 20% 30% வரைக்கும் கூட சிக்கி அதை விட்டு மீண்டு வந்திருப்பேன், அல்லது சிக்கி அதிலே கொண்டிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி 60% லாஸில் யாராவது போய் சிக்கியிருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு இந்த பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கு இன்னைக்கு 8% மேலே வந்து செய்திகள்லாம் வந்திருக்கு. ஆனால் இது ஒரு வருஷத்தில் பண்ண வேலை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? 60% வீழ்ச்சி. ஸோ இது எல்லாம் தான் ஷேர் மார்க்கெட்டினுடைய இருண்ட பக்கங்கள். த டார்க் சைட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் என்பது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பங்குகளில் போய் ஒரு 60% லாஸ் இருக்கிறதுலே. உச்சாணி பக்கத்தில் எடுத்துருந்தோம்னா 800 ரூபாய் அதனுடைய உச்சமாக இருக்குது. இப்போ 330 இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்டாக்குகளை போய் இருக்கிறதே உச்சத்தில் வாங்கி கரெக்டாக அந்த 60% லாஸ் பக்கத்தில் இருக்கிறதா மிக கடுமையான நஷ்டம். சில பேர் வேற எங்காவது 1 இயர் லோனில் கீது சப்போர்ட்டில் கீது இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் எடுத்து பார்த்துருப்பாங்க. அவங்கெல்லாம் கூட இவ்வளவு நஷ்டம் 60% நஷ்டமாக இருக்க மாட்டாங்க. ஒரு 20% 15% அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ மிக முக்கியமான தகவல் என்னென்னா, ஒரு பங்கை உச்சத்தில் பிடிக்கும் போது நம்மளுக்கு அது வேக வேகமாக ஏறிடுச்சுன்னா பரவாயில்ல. அது வாங்குறதே நிறைய பேர் உச்சத்தில் ஆல் டைம் ஹை தாண்டி எடுக்கிறதே நிறைய பேர் கொஞ்சம் குயிக்காக பெனிஃபிட் இருக்குமோன்னு. ஒருவேளை பெனிஃபிட் கிடைக்கலனா இருக்கிறதுலையே பெரிய அளவில் நஷ்டம் அடைஞ்சவங்க யாருன்னா அந்த உயரத்தில் எடுக்கிறவங்களா தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 3 விஷயத்தை பார்க்க போகிறோம். எதனால் இந்த பங்கு மிகவும் குறைவான விலையிலிருந்து உச்சத்துக்கு போனா அப்படின்னா, அவன் காமிச்சிருக்கக்கூடிய லாபங்கள் தான். வெறும் 50 கோடி 40 கோடியிலிருந்து ஒரு கட்டத்தில் 150 கோடி 240 கோடின்லாம் 2023 லாபத்துக்கு வந்துட்டாங்க, 2024 எல்லாம். அதனால தான் இந்த பங்கினுடைய வளர்ச்சி என்பது 300 ரூபாய்களில் இருந்து அசால்ட்டா 850 வரைக்கும்லாம் போயிருக்கான். அதுக்கு முன்னாடி 2020 வெறும் 80 ரூபா ரேஞ்சில் இருந்த பங்கு 800 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ என்னைக்கு உங்களால் வளர்ச்சியை பார்க்க முடியலையோ அன்னைக்கே அது ஆபத்து அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சரி, இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலாக இருக்குது. இதன்படி பார்க்க முடியலனாலும் கடைசிக்கு டெக்னிக்கலில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதையாவது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கணும் உச்சியில் எடுத்துருந்துருக்கிறவங்க. ஸோ அப்படி இல்லைன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுறது சோகமானது. ஆனால் ரொம்பவுமே கடுமையான சோகம் அப்படின்னா இந்த மாதிரி 60% 80% என்பது லாஸ் ஆகிறது தான். அதில் பாருங்க நண்பர்களே, ஒரு விஷயம் நல்லா இருந்ததுன்னா அது விடக்கூடாது, அதில் பிரச்சனை வரத்தானே வேணும் அப்படின்ற மாதிரி. நம்ம நாட்டில் வந்து உருப்படியாக இருந்த ஒரே செக்டர் ஆட்டோ செக்டர் தான். அவனை எவனுமே நிற்கல. கீழே விழுந்த ஹூண்டாய் கூட டபக்குன்னு மேலே ஏறிடுச்சு. மாருதி கீழே விழுந்தது மேலே வந்துட்டாங்க. ஹீரோ மோட்டோ கார் கீழே கிடந்தாங்க மேலே வந்துட்டாங்க. அந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. அப்படி நல்லா இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு ஆட்டோ செக்டர் பங்குகள் கொஞ்சம் சுணக்கமாக இருக்கு. இது போன வாரமே இந்த நியூஸ் எல்லாம் வந்துடுச்சு. மெக்சிகோ வந்து நம்மளுக்கு இந்தியா மேலே 50% டேரிஃப் போடுவாங்க அப்படின்ட்டுலாம். ஆனால் இன்னைக்கு வந்து பாவம் ஆட்டோத்துறை பங்குகள் அந்த செய்தியினால தான் இறங்கியிருக்கு. அதாவது நம்ம ஆளுக்கு மொத்தம் எவ்வளவு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மெக்சிகோக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 1 பில்லியன் அமெரிக்க டாலர் தான் வருது. பெரிய அமௌண்ட் என்பது கிடையாது தான். இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உண்டான நியூஸ் வேணும் இல்லை அப்படின்ற மாதிரியே இந்த நியூஸை ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே சாட்டையில் அடிச்சுக்கிற மாதிரி. இந்த அமௌண்ட் என்பது பெருசாக இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் சுணக்கமாக இன்னைக்கு ஆட்டோ செக்டர் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். நண்பர்களே, இப்போ இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரே ஒரு ஒப்பந்தம் தான், ஒரே ஒரு ட்ரேட் டீல் தான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில. ஆனால் ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு நாடுகள். இந்த டீல் மட்டும் பிரேக் த்ரூ ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், வேற லெவலில் இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு டைம் லைன் கிட்டத்தட்ட சொல்லியிருந்தாங்க மார்ச்சுக்குள்ளே வந்துருமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட யூரோப்பியன் யூனியனோட இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் வந்து ஜனவரிக்குள்ளே வந்துருமோ, இது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நியூசிலாந்தோட சொல்கிறாங்க, ஓமன் நாட்டுக்கிட்ட நம்ம ட்ரேட் டீல் பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு நாட்டுக்கு சொல்லல. இப்போ அமெரிக்காவில் வந்து we are very close அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ நான் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறது என்னன்னா, இந்த ட்ரேட் டீல் சீக்கிரம் நடக்கணும். எல்லாத்தினுடைய மனசுலையுமே ட்ரேட் டீல் நடந்ததுன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் மேலே வரும். அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்திய ரூபாயினுடைய சரிவு தடைபடும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கிறதுனால இந்த மாதிரி எத்தனையோ பேர் 60% லாஸ், 70% லாஸ்ல சிக்கி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் டக்குன்னு ஒரு மேஜர் ரிலீஃபாக பல்வேறு பங்குகள் தன்னுடைய பழைய ஹையை நோக்கி போகணும். நண்பர்களே, அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இன்னொரு மிக மாற்றம், ஒரு நல்ல குட் நியூஸ்னு பார்த்தேன், உடனே எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா ஒரே மொக்க செய்திகளா வந்துட்டு இருக்கு. சமீபத்தில் லாஸ்ட் செய்திகளா வந்துட்டு இருந்தது. ஒரு நல்ல நியூஸ் என்பது வந்தது. நவம்பர் மாதம் இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு போக வேண்டிய எக்ஸ்போர்ட்டுகள்லாம் நம்ம அங்கங்கே வேற வேற மார்க்கெட்டையும் பிடிச்சிட்டோம். இப்படி யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நம்மள புது மார்க்கெட்லையும் கண்டுபிடிச்சிட்டோம், இனி அமெரிக்காவும் ஓகே நீங்கள் பழையபடி டேரிஃப் இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, அங்கேயும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு ஆண்டவுனர்லால டபக்குன்னு வால்யூம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அது ஒரு நல்ல செய்தி என்பது இருக்கு. அதே மாதிரி இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதனுடைய நல்ல செய்தி, கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து Q3 ரிசல்ட்லாம் ஆக்சுவலாக வரும். ஸோ எத்தனையோ கம்பெனிகளுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து பெரிய அளவில் குறையும் போது அவங்களுடைய லாபம் ஏறுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலுக்கு போயிடுவோம். ஆனால் ஒன்று ஆவணாத்தான் ரெண்டு அப்படின்ற மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக அமெரிக்காவினுடைய விஷயம் சரி, மெக்சிகோனுடைய விஷயம் சரி, நியூசிலாந்துன்னு சரி, ஓமன் சரி, எல்லா பக்கமும் இருந்து பாசிட்டிவ், யூரோப்பியன் யூனியன் சரி, எல்லா பக்கம் இருந்து பாசிட்டிவாக நியூஸ் வந்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப ஜாலி. ஆனால் ஒருத்தனாச்சும் நம்மளை கவுத்து விட்டான், இது மட்டும் நடக்கல, ஜிஎஸ்டியாவது நம்மளை காப்பாற்றாமல் அவனுக்கு கவுத்து விட்டான்னு வச்சிங்களேன், அப்புறம் நம்மளுக்கு Q3ல பட்டார் பட்டார்னு வெடிக்க தான் செய்யும். ஏற்கனவே நம்மெல்லாம் ஒரு வருஷம் 1.5 வருஷமா ஸ்டாக்கினுடைய விலை ஏறாமல் பல்ல கடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம், தலையில் துண்டை போட்டுக்கிட்டு. அடுத்தது அப்புறம் அடுத்த வருஷமும் இந்த மாதிரி நல்ல செய்திகளில் ஏதாவது எவனாவது ஒருத்தர் நம்மளை கழட்டி விட்டான்னு வச்சுங்க, அப்புறம் மறுபடியும் ஒரு கொஞ்ச நாளைக்கு துண்டை போட்டு தான் வந்துருக்கணும் தலைமறைவா. அடடா, இமயமலையில் போய் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா சார், அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்த ஒரு தக்காளி பழம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இது இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? இப்போல்லாம் சமீபத்தில் வெறும் 6 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருந்தான். நான் பார்த்தேன், எப்போ ஒரு தடவை நியூஸ்கள் சேகரித்து கொண்டு இருந்தப்போ 6 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு 11 ரூபாய்க்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த பங்கை பார்க்கும்பொழுது உங்கள் மனசில் என்ன தோணும்? எது பவர்ஃபுல் ஸ்டாக் மார்க்கெட்டில்? ஃபண்டமெண்டல்னுடைய டேட்டா ரொம்ப ஸ்ட்ராங், அதனால் ப்ரைஸ்னுடைய ஃப்ளக்சுவேஷன் இருக்கா? அல்லது டெக்னிக்கல்ஸ், ஒரு மேலே ஏறுனா அப்புறம் கீழே இறங்குனா அப்புறம் ஒரு பேட்டர்ன் உருவாக்குனா அப்புறம் அந்த 4-5% திருப்பி போய் பிடிக்கணும் அப்படின்ற அந்த டெக்னிக்கல்ஸ் வந்து பவர்ஃபுல்லா அல்லது நியூஸ் பவர்ஃபுல்லா? நியூஸுக்கு தான் பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி வெறும் நியூஸை வச்சுக்கிட்டே மேலே ஏறுவது 6 ரூபாய்க்கும் 8 ரூபாய்க்கும் ஆடிக்கிட்டு இருந்தது. அந்த நியூஸ்களை வச்சு இப்போ 6 to 12 ரூபா வந்துடுச்சு. நண்பர்களே, அதே மாதிரி நியூஸ்கள்னாலேயே இதுக்கு முன்னாடி ஏறிக்கொண்டிருந்த ஒரு பங்குல இந்த ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு ஒன்று தான். காலையில் தூங்கி எந்திரிச்சோம்னா போதும், ஏதாவது ஒரு செய்தி வரும், ஏதாவது புது ஃபண்டுகளை லான்ச் பண்ணோம், இல்லைன்னா அந்த பிஸ்னஸில் என்ட்ரு ஆகிறோம், இதில் என்ட்ரு ஆகிறோம்ட்டு ஒரு காலத்தில் இந்த பங்கு வந்து அப்படி இப்படி இப்படி இப்படின்ட்டு மேலே 350 வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அது அந்த காலம், அவங்க இதுக்குள்ளே வந்து எத்தனையோ நாளாயிடுச்சு. அப்போ இந்த பங்குகளினுடைய Q2 ரிசல்ட் கடைசியாக என்ன வெளியிட்டாங்க அது வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது சமீபத்தில் அடேங்கப்பா அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி வெளியிட்டிருந்த 2 குவார்ட்டர்களை விட கொஞ்சம் அதிகமான வருமானம் தான். ஆனால் இதுக்கு இன்னும் இவங்களுக்கு மரியாதை கிடைக்கல. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இதுக்கு இன்னும் மரியாதை என்பது கிடைக்கல. ஸோ அப்போ இந்த பங்கு மறுபடியும் கீழே போயிட்டு வருமா அல்லது மேலே போகுமா, இந்த பங்கு என்ன செய்யும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ட்ரேடர்கள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜியோ ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு நீ கீழே வந்தாலும் சந்தோஷமே அப்படின்னு இப்போ நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி Q2 ரிசல்ட் வெளியிட்டிருக்கான். இனி Q3 ரிசல்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இந்த ஜியோ ஃபைனான்ஸ் ஷேர் வச்சு லாக் ஆகிருக்கிறவங்க கீழே வந்தால் கூட ஒன்றும் சந்தோஷமே அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா முதல்ல இந்த கம்பெனி வந்தது, லிஸ்ட் ஆகி தனியாக லிஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பங்கு மேலே கீழே ஏறி இறங்கி நியூஸ்கள்னால ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் நியூஸும் முடிஞ்சிருச்சு.
இப்போ பர்ஃபார்மன்ஸ் காமிச்சதுக்கு அப்புறம் இந்த பங்குக்கு என்ன நடக்கும்? அதே மாதிரி இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்குல இன்னைக்கு எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்னைக்கு எந்த விதமான செய்தியும் அந்த பங்கினுடைய விலையை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ சென்ட்ரு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இந்த பங்கு எந்த பக்கம் மூவ் பண்ணி போகும், எந்த பக்கம் போறதா இருந்தாலும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மாற்றம் கொண்டு வரணும். மேலே போனாலும் 3800 போகணும் தன்னுடைய பழைய கையை பிடிக்கிறதுக்கு. கீழே வர்ற மாதிரி இருந்தாலும் 2000க்கு வரணும், 52 வீக் லோ போற மாதிரி இருந்தாலும். ஸோ அடுத்த வருடத்திலே இந்த பங்கு என்ன செய்யும்? இவங்களுடைய Q3 ரிசல்ட் அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதமோ பிப்ரவரி மாதத்துல இவங்களுடைய வரக்கூடிய Q3 ரிசல்ட் இந்த கம்பெனியை காப்பாற்றுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியோட இந்த 2 பங்குகளுடைய Q3 ரிசல்ட்டுக்காக இப்ப இருந்தே வெயிட்டிங். இப்பதான் டிசம்பர் 15 வந்திருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் இன்னொரு மாசம் வர்றதுக்கு ஆகும். அந்த கால அளவுக்கே இன்னும் நம்மளால வெயிட் பண்ண முடியாம ஒரே அர்ஜென்ட்டா இருக்கு. அதே மாதிரி 2 பங்குகள் என்னப்பா நீங்க ஒரு 30-40 வருஷமா பாட்டு மியூசிக் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஆனா இப்பவும் ஒரே மியூசிக் எடுத்து வச்சு கொண்டுகிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி இந்த IRED அப்படின்ற பங்கினுடைய லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன குவார்ட்டருக்கு இந்த குவார்ட்டருக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் அது கீழே பழைய ரேட்டுக்கு போனது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரேட்டுக்கு போனது இன்னும் வரவே இல்லை. அந்த பழைய பாட்டையே வச்சுக்கிட்டு இப்போ புதுசாக பாருங்க புது பாட்டு பாடியிருக்கேன் அப்படின்னு பழைய பாட்டையே பாடிக்கிட்டு இருக்க வேண்டியது. அதே மாதிரி தான் இந்த வோல்டாம்ப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு. இவங்க கடந்த சில குவார்ட்டர்களாக நிலையான ஒரு வருமானம் அப்படின்றத பண்ணிட்டு இருக்காங்க, வளர்ச்சி என்பது இல்லை. ஸோ இந்த பங்குமே பழைய பஞ்சாங்கமாக பழைய ரேட்டுக்கு பக்கத்திலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாம் எப்போதாயே உங்கள் பழைய ரேட்டு பக்கத்தில் புதிய ரேட்டுக்கு பக்கத்தில் வருவீங்க, புது புது உச்சங்களை தொடுவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ட்ரேடர்களுடைய மத்தியில் போகுது. இதில் இந்த IRED அப்படின்ற பங்கினுடைய பேலன்ஸ் ஷீட் அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுடைய கடன் எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னா 7000 கோடியிலிருந்து 69,000 கோடியாக அவங்களுடைய கடன் என்பது காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயா புரியலிங்கய்யா, எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு குவார்ட்டருக்கே 500 கோடி தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எப்போ அந்த கடன்லாம் கட்டுறது அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் யோசிப்பாங்க. ஸோ இவங்களுடைய கடன் என்பது 27,000 கோடியிலிருந்து இப்போ 69,939 கோடியாக வந்துள்ளது. ஒரு வருடத்தினுடைய வருமானம் 1700 கோடியாக, அதாவது 272 கோடியிலிருந்து 1700 கோடியாக மாறி இருக்கு. அப்போ அடுத்த 10 வருஷத்துல எப்படி இருக்கும்? நண்பர்களே, உங்களுக்கு தெரியாது இல்லை, ஒரு குறிப்பிட்ட செய்தி என்னன்னா ரிசல்ட்டுகளினுடைய சீசன் வரும்பொழுது நிறைய பேங்குகளினுடைய பங்குகள் பெரிய அளவில் மாற்றத்துக்கு வரும். சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா 10-20% ஏறி ஆடிக்கிட்டு இருப்பான். அந்த பேங்க் பங்குகள்லாம் அந்த 10-20% ஏறி இறங்குறதே மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டியாக இருக்கும். ஏன்னா பேங்க் பங்குகள் இல்லையா, நிறைய பேர் பேங்க் பங்குகள் அது என்ன திவாலாகி பேங்க் இழுத்து பூட்டிட்டு போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேங்க் பங்குகளாகவே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு 20-30% என்பது சாதாரண இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் மற்ற எல்லா செக்டர்களையும் விட பேங்க் பங்குகளுடைய வால்டிலிட்டி அதிகம். அதே சமயம் சில நேரங்களில் தப்பிச்சுக்கிறது அவனுங்களா தான் இருப்பானு ஒவ்வொரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்பொழுது. ஏன்னா அவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு முன்னாடி பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வேற எவனாவது ஒரு பேங்க் நல்லபடியாக பண்ணியிருந்தாலும் மற்ற பேங்க்கையும் சில நேரங்களில் தூக்கி விட்டுருவாங்க. அது போக அந்த பிஸ்னஸ் அப்டேட் வந்து டெனடேட்டிவ்னு வச்சுங்க, அதையவே மறுபடியும் Q2 ரிசல்ட்டாக இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலோட டீட்டெயிலோட மறுபடியும் Q2 ரிசல்ட் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ நெட்டுக்கு நெட்டு நான் பார்த்த வரைக்கும் கடந்த 4-5 வருஷமாக பார்த்த பொழுது இந்த Q2 ரிசல்ட் வரும்பொழுது அப்படியே சேஃப்டியாக சில நேரங்களில் தப்பிச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய செக்டர்கள் எது அதிகம்னு பார்த்தா இந்த பேங்குகள் தான். இப்போ இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அப்படின்னு ஒரு பங்கு, நம்ம நண்பர் இன்னொருத்தர் சொல்லுவார், நீங்கள் எந்த பேங்க் பற்றி வேணாலும் பேசுங்க, IOB பேங்க் ஷேர் ப்ரைஸ் பற்றி பேசுகிறீங்க, அந்த ஷேர் ப்ரைஸில் நான் ரொம்ப லாக் ஆகி வந்துருக்கேன், அதனால் ரெக்கவரியான எந்த பேங்க் ஷேர் ப்ரைஸ் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சாலும் சிம்ரன் ரெட் கலர் லைட் எங்கள் வீட்டில் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி டிஷ்யூம்னு சுட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பேங்க்கை பற்றி பேசும்போது அவர் காதை பற்றிக்கிடுவார்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டுகள் வரும்பொழுது எப்படி பாருங்க இறங்கி ஏறுவி எப்படியோ ஒரு வகையில் தன்னுடைய பழைய கை பக்கத்தில் வந்துட்டா பாருங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ இது போன்ற விஷயங்கள் Q2 குவார்ட்டர்லி ரிசல்ட் சமயங்கள்ல நடக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சிட்டி யூனியன் பேங்க்லாம் எங்கேயோ போயிட்டான், அது எங்கேயோ திருப்பூர்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஈரோடு தாண்டி எங்கேயோ தூத்துக்குடி தாண்டி கடலுக்குள்ளேயே போயிட்டான் அப்படின்ற மாதிரி அது எங்கேயோ ஆல் டைம் மல்டி இயர் ஹை என்பது இடத்துல வந்து கொஞ்சம் தக்குமுக்காடிக்கிட்டு இருந்தான், தாண்டதா வேண்டாமா அப்படின்ட்டு.
அப்புறம் இப்போ அந்த பங்கு தற்போதைக்கு மல்டி இயர் ஹை அப்படின்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே மாதிரி இந்த கர்நாடகா பேங்க் போன்ற பங்குகளுக்கெல்லாம் அடுத்த குவார்டர்லி ரிசல்ட் சமயத்தின் போது என்ன ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்றதா இப்போ கேள்வியா இருக்கு. இப்போ கூட கேடிகே பேங்க் சும்மாவே தான் கீழே கோந்துக்கிட்டு இருந்தது. அப்புறம் வேற ஒரு முக்கியமான ஆள் வந்து அந்த பங்கை வாங்குறாருன்னா அந்த பேங்க்ல ஏதாவது அடிப்படையாக மாறிடுச்சா? எதுவுமே கிடையாது. ஏதோ ஒருத்தர் வந்து அந்த பங்கை வாங்குறாருன்னா டபக்குன்னு ஏறிடுச்சு. அப்ப மற்ற பேங்குகள்லாம் உச்சத்துக்கு வரும்பொழுது எங்களுக்கு அந்த நல்ல விஷயம் நடக்கக்கூடாதா? ஒரு வாங்குறாருன்ற ஒரு செய்திக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த ஷேர் மார்க்கெட்ல நடத்த முடியுது அப்படின்னா அப்ப அவன் Q3 ரிசல்ட்ல அவன் என்ன நஷ்டமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த கர்நாடகா பேங்க்ல அடுத்த ரிசல்ட் வரும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மக்களிடையே இருக்கு. ஸோ பொதுவாக சாராம்சம் என்னன்னா அந்த ரிசல்ட் சீசன் வரும்பொழுது நிறைய பேங்குகளுக்கு தான் அதிகமான வால்டிலிட்டி என்பது பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இந்த நேஷனல் அலுமினியம் அப்படின்ற பங்கு அதுவும் தன்னுடைய ப்ரீவியஸ் ஹையை தாண்டி இருக்கான், 2024 ஹையை தாண்டி இருக்கா என்பது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கீழே விழுந்துட்டு தன்னுடைய பழைய ஹையை தாண்டிய சில பங்குகளுக்கு என்ன ஆயிருந்தது இதுக்கு முன்னாடி? ஒரு உதாரணத்துக்கு வோல்டாஸ்ங்கிறது டாடா குரூப் பங்கு. அப்புறம் ஒரு காலத்தில் அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாக இல்லை, பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு மீடியாக்களில் செய்தி எழுதிட்டாங்க. அவங்க ஏதாவது இதை செல்லிங்கில் இருக்காங்களோ, கொஞ்சோண்டு ஸ்டேக் செல் பண்ணுறாங்களோன்னா மீடியாக்களில் செய்தி வந்தது. அது அவங்க திட்டவட்டமாக மறுத்தாங்க. அந்த சமயத்தில் இந்த பங்கினுடைய விலை என்பது அவங்க இதுக்கு முன்னாடி கடுமையான ஒரு சரிவில் இருந்தாங்க. 1200 எங்கே வெறும் 600 இங்கே 50% இறங்கி போச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிய பங்கு தன்னுடைய ஆல் டைம் ஹை பக்கத்தில் போயிட்டு மறுபடியும் இப்போ கொஞ்சம் தடுமாற்றமாக பழைய விலைக்கு பக்கத்திலேயே தான் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன ஒரு படிப்படைனா, ஏறுற பங்குகள் நல்லா ஏறிட்டா பரவாயில்ல, அவன் பாட்டுக்கு கொஞ்சோண்டு ஏறிட்டு கீழே விழுகிறதோ அல்லது நல்லா ஒரு ஆல் டைம் ஹையை தாண்டிட்டு அப்புறம் கீழே பொத்துன்னு விழுகிறதோ மட்டும் இருக்கக்கூடாது பகவானே அப்படின்ற மாதிரி தான் நம்ம வேண்டிக்கிறது. ஸோ ஏகப்பட்ட செய்திகள் இருக்கு நண்பர்களே. அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம், அப்புறம் பிப்ரவரியில் பட்ஜெட்டுன்னு தான் வந்துடும். ஸோ ஏகப்பட்ட பேர் அக்குமுலேட் பண்ணி 1.5 வருஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் என்றைக்குமே ஒரு 365 நாளில் ஏதாவது ஒரு 30 நாள் தான் பெரிய மாற்றம் என்பது வரும். அந்த பெரிய மாற்றம் நம்மளுக்கு ஆதரவாக வர வேண்டும், இல்லை என்றால் எங்களுக்கு படியுறு துண்டுதான் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.